உனக்கு வேண்டியது உளவியல் விடுதலை. கையிலே விலங்கு வெட்டி எறியலாம், காலிலே விலங்கு கலட்டி எறியலாம், ஆனால் உன் சிந்தனையில் விலங்கு. அதுதான் இவ்வளவு பிரச்சனை. அப்ப நீ என்ன பண்ணணும்? ஆக சிறந்தவன், அந்த எண்ணம் உனக்குள்ள வரணும். தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் சொன்னதை என்னரும் தம்பிதங்கள் படிச்சுக்கணும். எந்த சொல் இழி சொல் என்று உன் மீது சுமத்தப்படுகிறதோ அந்த சொல்லை எழுச்சி சொல்லாக மாற்றாத வரை உனக்கு விடுதலை இல்லை. பிறப்பின் அடிப்படையிலே பேதம் கற்பிக்கிற வர்ணாசிரம தர்ம கோட்பாட்டுக்கு எதிராக புதிய ஒரு கோட்பாட்டை உருவாக்கி கொள்ளாத வரை உனக்கு விடுதலை இல்லை. நீ உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு பாராட்டுகிறானா, அந்த கோட்பாட்டை அடிச்சு நொறுகிட. உனக்கு எத்தனை பாட்டு, எத்தனை பாட்டு? சிவாக்கியர் பாடுறார், பறச்சியாவது எதடா பணத்தியாவது எதடா, இறைச்சி தோல் எலும்புல இலக்கமிட்டு இருக்குதோங்கிறான். இறைச்சி தோல் எலும்புல எழுதியிருக்காடா, இந்த சாதிக்காரன் எலும்பு, இது இந்த சாதிக்காரன் நரம்பு என்று. சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வலுவா நெருமுறையில். இட்டோர் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோல் மேதினியில், இட்டோர் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி என்று அவை பெருமாட்டி பாடுகிறார். நீ சாதி இரண்டொழியன்னு என்ன கருதிக்கிட்ட? ஆண் ஜாதி பெண் ஜாதி இல்லை, அது பாலியல் வேறுபாடு. அவ சொல்ற சாதி தன்னிடத்தில் இருக்கிற செல்வங்களை பிறருக்கு கொடுப்பவன் உயர்ந்தவன், கொடுக்காது தனக்கு தனக்கு என்று பதுக்கி ஒதுக்குபவன் இழி சாதி தாழ்ந்த சாதி. இதான் அவ சொல்ற உயர் சாதி தாழ் சாதி.